ஹாய் கைஸ், நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட், எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து நம்ம நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கிருக்கோம். இதுக்கு முன்னாடி பிஎஸ்எஃப்லேருந்து அப்லோட் பண்ண வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பிஎஸ்எஃப் ரெக்யூர்மெண்ட் 2024 அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் சி நான் கேஜெட்டடுக்கான போஸ்ட் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. நம்முடைய டெலகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் இந்த எல்லாத்துக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரி, கான்ஸ்டபிள் கென்னல்மேன். ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். கான்ஸ்டபிள் கென்னல்மேனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. SC/STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். OBC சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ரிசர்வேஷன், OBC ரிசர்வேஷன்லையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4ல் 25,500 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் கென்னல்மேன், இதுக்கு லெவல் 3ல் 21,700 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கான சேலரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரி அண்ட் கான்ஸ்டபிள் கென்னல்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 76 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபீமேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹைட் அண்ட் உங்களுடைய ஏஜை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 1.6 கிலோமீட்டரை 7 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபீமேலுக்கு 800 மீட்டர் ரன்னிங்கை 5 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 11 ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க மேலுக்கு. ஃபீமேலுக்கு 8 ஃபீட்டுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3.5 ஃபீட் உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க மேலுக்கு. ஃபீமேலுக்கு 2.5 ஃபீட்டுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா URல 2 வேக்கண்டும், EWSல 1 வேக்கண்டும், OBCல 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் கென்னல்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா URல 2 வேக்கண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவும் 2 வேகன்சி இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 6 வேகன்சி இருக்குது. வேகன்சி குறைவாக இருக்குது அப்படின்றதுக்காக அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. நமக்கு தேவையானது ஒரே ஒரு வேக்கண்ட் தான். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இராணுவத்தில் சேரணும் அப்படின்ற குறிக்கோளில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட் வந்தால் கூட நீங்கள் விடாதீங்க. அதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணிவிட்டு 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டினரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் கென்னல்மேன், இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://recdt.psf.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 19/5/2024 17/6/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 47 ரூபாய் 20 காசு நீங்கள் பே பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 147 ரூபாய் 20 காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பே பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கான அஃபிஷியல் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.